நேத்திக்கே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம நெறைய பேர் நானே நெறைய வாட்டி சொல்லியிருக்கேன். திவ்யாக்கு ஆர்டிகுலேஷன் ஸ்கில்ஸ் இல்ல. கரெக்ட்டா வீக்கெண்ட் எபிசோட்ல பேச தெரியாது. அப்படியே முழிச்சுட்டு நிப்பாங்கன்னு நானே சொல்லியிருக்கேன். ஆனா நேத்தி பார்த்தீங்கன்னா, விஜய் சார் அவங்களுக்காக கொஞ்சம் பேசியிருப்பாங்க. ஏன் அவங்கள பேசும்போது யாரும் கேட்கலன்னு கேட்டிருப்பாங்க. ரம்யா கிட்ட ஏன் கொஸ்டின் கேட்கலன்னு கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி சாண்ட்ரா கிட்ட நீங்க ஏன் சப்போர்ட் பண்ணல? 2 பேரும் நேத்து வரை ஃப்ரெண்ட்ஸா தானே இருந்தீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நேத்து திவ்யா கிட்ட அவங்களோட ஸ்பீச்ல ஒரு கிளாரிட்டி நான் ஃபீல் பண்ணேன். எப்பவும் ஏதோ உளறுவாங்க. அதை விட நேற்று வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக பேசின மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கும் மார்னிங்கும் அந்த இதில் கோர் டாஸ்க் பற்றி கேட்கும்போதும் அந்த பாயிண்ட்டை வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக எடுத்து வச்ச மாதிரி இருந்துச்சு. சரி, இப்போ அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறமா 3rd ப்ரெமோ ரிலீஸ் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. எஃப்ஜேக்கும் ஆதிரைக்கும் உள்ள கேஸ் தான் விஜேஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு. எஃப்ஜே கிட்ட கேட்குறாரு, ஆதிரை போட்ட கேஸை நீங்கள் ஏன் தோத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டவுடனே எஃப்ஜே சொல்கிறான், அது அப்படி இல்லை சார், அவள் வந்து வேணும்னே லைம்லைட் எடுக்கிறதுக்காக முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை திருப்பி எடுத்த மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் தோத்துட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே விஜேஸ் கேட்குறாரு, அப்படின்னா அப்போ ஆதிரே சொல்லணும்னு நினச்ச பாயிண்ட் எதுவுமே வெளியே வரலம்மா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவங்களும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல என்னென்னா, அவங்க 2 பேருக்கும் ரொம்ப பர்சனலாக ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு. எஃப்ஜே இதில் ஆதிரையை பற்றியும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணாமல் இருந்திருக்காரு. அந்த இடத்துல நம்ம எஃப்ஜேயும் பாராட்டணும். எஃப்ஜேயே அதை ஷேர் விரும்பாத இடத்துல நான் அதை இங்கே ஓப்பனாக சொல்ல விரும்பலை. எஃப்ஜே நினச்சிருந்தா ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுருந்தா அது ஆதிரிக்கு எகெயின்ஸ்டாகவே வந்து முடிஞ்சிருக்கும். பட் ஆதிரையும் கேவலப்படுத்தாமல் தன்னையும் கேவலப்படுத்திக்காமல் தானே ஆமாம் என் பேரில் தான் தப்புன்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆதிரை சைடில் வந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. அன்றைக்கி வந்துட்டு ஜீன்ஸ் போட்டுட்டு டாஸ்க் பண்ணுறதுக்கு ஆதிரை போனாங்க. அப்போ வந்து எஃப்ஜே வந்து ஜீன்ஸ் வேண்டாம், ட்ராக் பேண்ட்ஸ் மாற்று அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் கூட வந்துட்டு நீ யாருடா சொல்கிறதுக்கு, நான் ஆதிரை சொல்லுவாங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா ஆதிரை போயிட்டு அது ட்ராக் பேண்ட்ஸ் மாற்றிட்டு வராங்க. அவங்க 2 பேருமே ஜாலியாக இருக்காங்க. அந்த முடிஞ்சு போன கேஸை விஜய் சார் எடுத்துகிட்டு இப்போ கேட்டுட்ருக்காரு. சொல்லியிருக்கலாமே, அதுக்காக தானே இந்த கோர்ட் டாஸ்கே வச்சுது, 2 பேர் அதில் என்ன தான் அவங்களுக்கு ஆகிட போகுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. சும்மா ஏதாச்சும் ஒன்று கேட்கணுன்னு அவருக்கு யாரை கேட்டாலும் அவருக்கு பிரச்சனை தான் வரும். இப்போ எஃப்ஜே ஒன்றும் கேட்கலன்னு 4 பேர் எழுதுவாங்க. உடனே வந்து எஃப்ஜே ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு கேட்பாரு. இனி அதுக்கப்புறம் எஃப்ஜேயை மட்டும் போட்டு அடிக்கிறாருன்னு இந்த வாரம் எழுதுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் போயிட்டு எஃப்ஜே தட்டி கொடுப்பாரு. அவர்னாலுமே கஷ்டம்தான். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.